நூற்றாண்டுகள் வரைக்கும் வந்து உரையாசிரியர்கள், பழைய உரையாசிரியர்கள் மட்டும்தான் நான் சொல்றது. அதுக்கப்புறமாவும் நிறைய உரையாசிரியர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வந்து ஒரு 10 பேர் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பழைய வெண்பா வந்து சொல்றாங்க. தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லையுரை செய்தனர் இவர். இவங்க 10 பேர் தான் திருக்குறளுக்கு வந்து பழைய உரை எழுதினவங்க அப்படின்னு இவங்க 10 பேரை வந்து குறிப்பிடுறாங்க. இவங்கதான் இந்த 10 பேர். நெக்ஸ்ட் ஸ்லைட் திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்களே, அதுல வந்து மணக்குடவர், பருதி, பரிபெருமாள், காளிங்கர், பரிமேலழகர் இவங்க 5 பேருடைய உரைகள் மட்டும்தான் முழுமையா வந்து கிடைக்குது அப்படின்றதும், அப்புறமா தருமர், தாமத்தர், நச்சர் இவங்களுடைய உரைகள் வந்து ஒரு சில குறளுக்கும் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் கிடைக்குதுன்னு, திருமலையார், மல்லர் அவங்க 2 பேரோட உரை வந்து கிடைக்கல அப்படின்றது வந்து சொல்றாங்க. மணக்குடவர் அவர் தான் வந்து திருக்குறளுக்கு வந்து முதல்ல உரை எழுதி, அந்த பழைய உரையாசிரியர்கள் முதல்ல உரை எழுதினவர் வந்து மணக்குடவர். பரிமேலழகருடைய உரை ஆமா சார், கிடைக்கிறதுல முழுமையா நம்மளுக்கு வந்து மணக்குடவருடைய உரைதான் முதல்ல கிடைக்குது. மணக்குடவர் வந்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து மணக்குடி அப்படின்ற ஊர்ல பிறந்தாருன்னு மணக்குடியர் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னாலதான் மணக்குடவர் அப்படின்னு வந்து மாறி வந்ததுன்னு சொல்றாங்க. வடமொழி கழுத்தை புகுத்தாது தமிழ் முறைப்படி எழுதியவர் வந்து மணக்குடவர் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் உரையிலேயே வந்து பரிமேலழகர் உரைதான் சிறந்தது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பரிமேலழகர் உரைக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்கு பெற்ற உரை வந்து மணக்குடவருடைய உரை அப்படின்னு சொல்றாங்க. மணக்குடவர் எழுதிய அந்த முறையை வைத்துதான் பரிமேலழகர் வந்து பின்னாள்ல வந்து உரை எழுதினாரு. அதாவது பரிமேலழகருக்கே வந்து மணக்குடவர் வந்து வழிகாட்டியா இருந்திருக்காரு அப்படின்ற செய்தியை வந்து சொல்றாங்க. மணக்குடவருடைய உரை வந்து அச்சுக்கு வந்த வரலாறு. மணக்குடவருடைய உரையின் ஒரு பாதியாக வந்து அறத்துப்பால் உரை வந்து வ.உ. சுதந்திரனார் அப்படின்றவங்க வந்து 1917 வந்து முதல்ல வெளியிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறமா வந்து 1925 வந்து கா. பொன்னுசாமி நாட்டார் அப்படின்றவங்க வந்து மணக்குடவருடைய முழு உரையுமே வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்ப இது ரெண்டுடைய காலத்தை பாருங்க, 1917 அதுக்கப்புறம் 1925. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து பரிமேலழகருடைய உரையை வந்து 1849 வந்து எம். வீராசாமியால் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, மணக்குடவர் உரைக்கு முன்னாடியே பரிமேலழகருடைய உரை வந்து பதிப்புக்கு வந்துருச்சு. அதனால மக்கள் மத்தியில வந்து பெரும் செல்வாக்கு பெற்றது வந்து மணக்குடவரோட பரிமேலழகருடைய உரையா வந்து இருக்கு அப்படின்ற செய்தியை வந்து சொல்றாங்க. ஒருவேளை பரிமேலழகருக்கு உரைக்கு முன்னாடியே மணக்குடவரோட உரை வந்திருந்துச்சுன்னா அவர் வந்து புகழ் அடைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. இங்க திருக்குறளுடைய அமைப்பு, அதாவது மணக்குடவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து இதுல வந்து திருக்குறள் பரிமேலழகர், மணக்குடவர், காளிங்கர் எல்லாருமே வந்து திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த முப்பாலா மட்டும்தான் பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து யாருமே வந்து வேறுபடல. மணக்குடவரும் வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இப்படின்னு இந்த 3ஆதான் பிரிச்சு சொல்றாரு. அதையும் அவங்க எல்லாரும் பின்பற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அறத்துப்பாலை வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 38 அதிகாரங்கள்ல வந்து மணக்குடவர்
மணக்குடவர் வந்து சொல்றாரு. பொருட்பாலை மட்டும் 6 பிரிவா வந்து மணக்குடவர் வந்து பிரிக்கிறாரு. அரசியல்ல வந்து 39 இருந்து 63 இந்த அதிகாரங்கள்லயும், அமைச்சியல்ல வந்து 64 முதல் 73யும், பொருளியல்ல வந்து 74 முதல் 78யும், நட்பியல்ல வந்து 79 முதல் 33யும், துன்பவியல்ல வந்து சாரி மேம் 83யும், துண்டவியல்ல வந்து 84 முதல் 96யும், குடியியல்ல வந்து 96 முதல் 108யும் வந்து பிரிச்சு வந்து மணக்குடையர் வந்து காமத்து பாலை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டு 25 அதிகாரங்கள்ல வந்து மணக்குடவர் வந்து பேசுறாரு. இனியவை கூறல், அடக்கமுடைமை, அழுக்காராமை, வெக்காமை, புறங்கூறாமை இந்த 5 அதிகாரங்களையும் வந்து அந்த குறள் எண் 26, 27, 30, 31, 32 இந்த அதிகாரங்கள்ல வந்து மணக்குடையர் வந்து துறவியல்ல சொல்றாரு. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து இந்த பரிமேலழகர், காளிங்கர் இவங்க எல்லாம் வந்து இந்த வைப்பு முறையை வந்து ஏத்துக்கல. அவர் துறவரவியல்ல சொன்னாங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் வந்து இல்லறவியல்ல வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து பருதியாருடைய காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பருதி அப்படின்னும் ஒரு சில இடங்கள்ல பருதி அப்படின்னும் வந்து அழைக்கப்படுறாரு. இவருமே வந்து மணக்குடையவர் போலயே திருக்குறளை முப்பாலாத அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு பிரிச்சிருக்காரு பருதியாரும். ஓகே, பருதியாருடைய உரை வந்து இலக்கண செறிவு, இலக்கிய நுட்பம் அப்படிலாம் இல்லாம ஒரு எளிமையான உரையா வந்து இவருடைய உரை வந்து இருக்கு. பருதியார் வந்து வைதிக பின்னணியில சைவ சமயத்தை சார்ந்து அந்த குறள் எழுதும் போது அந்த சார்ந்து வந்து குறள் வந்து உரை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வட சொற்கள் வந்து இவரது முறையில் மிகுந்து காணப்படுகிறது அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் சொல்லு. அதிகாரம் முறை வைப்பு தொடர்புபடுத்தி காட்டல், அதிகாரத்துக்குள் முரண்களை பொருள் நோக்கி பிரித்து அமைத்தல் ஆகிய முறைகளில் இல்லை. அதாவது இது இப்படி சொல்லணும், இது இந்த முரண் கருத்து எல்லாம் இருக்கு அப்படின்றது இல்லாம ஒரு எளிமையான நடையிலே வந்து இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவரையும் அறத்துப்பாலை வந்து பாயிரவியல், இல்லறவியல், துறவியறவியல், ஊழியல்னு பிரிக்கிறாரு. பொருட்பாலை வந்து 2 அதிகாரத்துல வந்து முடிச்சிடுறாரு. அரசியல் வந்து 39 முதல் 63னும், அமைச்சியல் அப்படின்னு போட்டு 64 இருந்து 108 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2த்துக்குள்ளேயே வந்து முடிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் சார் மணக்குடவரை போன்ற இவரும் வந்து காமத்துப்பாலை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வகுத்து சொல்றாரு. அதுக்கப்புறமா 7 எழுதுவோர் பிழைப்பட காரணம். இப்ப வந்து இவங்க எல்லாம் வந்து மூல உரையை வந்து பார்த்து உரை எழுதிருப்பாங்களா, அந்த மூல உரையில வந்து ஒரு சில பிழைகள்லாம் வந்து ஏற்படுது. அந்த பிழைகள் வந்து அந்த பிழைகளை பார்த்து எழுதும் போது அவங்களோட உரைகளும் வந்து மாறுபட்டு வர்றதுக்கு இது வந்து ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. துப்பார்க்கு அப்படின்றதுல துப்பார்க்கு அந்த இயல் வந்து வேற மாதிரி வருது அப்படின்றதும், காணேயும் அப்படின்றது வந்து இந்த சொற்கள்லாம் மாறி வர்றதுனால பின்னால வந்து அவங்களுக்கு உரை எழுது வந்து அதோடைய பொருள் வந்து வேறுபட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா சொல்றாங்க. இத நெக்ஸ்ட் வந்து பரிமேலழகர் காலம் வந்து 13ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து காஞ்சிபுரத்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து திருக்குறள், திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் இது 3த்துக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு. அப்புறமா பரிமேலழகர் வந்து பரி கூட்டல் மேல் கூட்டல் அழகர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. குதிரை மேல் வீற்றிருக்கும் அழகர் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பொருளை சொல்றாங்க. பரிமேல் அழகிரியார், பரிமேல் அழகிரியன், பரிமேல் அழகரை என்பது இவருக்கு வந்து வழங்கப்படுற வேறு பெயர்களா வந்து இதை வந்து சொல்றாங்க. இவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர். திருவாய்மொழி அப்படின்ற நூல் இருந்து நிறைய மேற்கோள்களையும் அதை சார்ந்து வந்து திருக்குறளுக்கு வந்து அவர் எழுதின உரையில வந்து பார்க்க முடியுது. இவர் வந்து வைணவ சமயமா இருந்தாலும் பிற சமயத்தை பத்தியும் நன்கு அறிந்திருக்காரு. அதுக்கானதெல்லாம் வந்து அவர் எழுதிய உரை அந்த குறள் வந்து 349, 370 வந்து அதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
குரல்களை வந்து பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் சீர்களை பிரிச்சும் வந்து பரிமேலழகர் வந்து உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. 5 இலக்கணத்துல எழுத்து, சொல், பொருள், யாப்பு இது எல்லாத்துலயுமே வந்து வல்லவரா வந்து பரிமேலழகர் வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஒவ்வொரு குரலுக்கும் அதோட பெயர் சொல், வினை சொல், ஆகு பெயர், வேற்றுமை, புணர்ச்சி இது எல்லாத்தையுமே வந்து துல்லியமா பிரிச்சு எழுதியவர் வந்து பரிமேலழகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இவர் வந்து அரசியல், பொருளியல், தருக்கவியல், மருத்துவியல், உளவியல் மற்றும் இசை இந்த துறையில இல்லாமல் கூட சிறந்து விளங்கியவர் வந்து பரிமேலழகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரிமேலழகர் பரிமேலழகர் வந்து உரை எழுதியிருக்காரு இல்லையா, அதுல வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து 239 மேற்கோள்களை வந்து சங்க இலக்கிய நூல்கள்ல இருந்து எடுத்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னென்ன நூல்னா அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நச்சினை, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, தொல்காப்பியம், திருவாய்மொழி, நாலடியார், பட்டினப்பாலை, இறையனார் அகப்பொருள், பரிபாடல், புறப்பொருள் வெண்பாமாலை, குறிஞ்சிப்பாட்டு, முத்தொள்ளாயிரம், வளையாபதி இந்த நூல்கள்ல இருந்துலாம் அவர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதும் போது மேற்கோள்களுக்காக இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மணக்குடவரை போலதான் பரிமேலழகர் திருக்குறளை வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3ஆ பிரித்திருக்காரு. இவர் அறத்துப்பாலை வந்து பாயரவியல், இல்லறவியல், துறவியல், உயிரியல் 38 அதிகாரங்கள்ல சொல்றாரு. சார் நெக்ஸ்ட் ஸ்லைட். பொருட்பால அரசியல், அமைச்சியல், ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு 70 அதிகாரங்கள்ல சொல்றாங்க. இது வரைக்கும் வந்து காமத்துப்பாலை எல்லாரும் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அப்படி பிரிச்சு பார்த்தோம். பரிமேலழகர் வந்து களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு 25 அதிகாரங்கள்ல பேசுறாரு. பரிமேலழகர் பிரிச்ச இந்த அமைப்பு முறையில தான் இப்போ வந்து நம்ம திருக்குறள் படிக்கிறது வந்து இந்த அமைப்பு முறையில தான் இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். இதோட நெக்ஸ்ட் வந்து பரிபெருமாள். இவர் வந்து தெய்வ பரிபெருமாள் என்று போற்றப்படுகிறார். இவருடைய காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரிபெருமாளுக்கு பரிபெருமாள் எழுதுற உரை எப்படி இருக்கு அப்படின்னா மணக்குடவர் உரையை வந்து சார்ந்தே இருக்கு. அவர் எப்படி எழுதியிருக்காரோ ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் வேறுபட்டு அவருடைய அடியே வந்து பின்பற்றி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பரிபெருமாளை வந்து சொல்றாரு. இவருமே இப்படிதான் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3ஆதான் வந்து பிரிக்கிறாரு. பொருட்பாலை வந்து அறத்துப்பால், பொருட்பால் இது ரெண்டுத்தையுமே வந்து பரிமேலழகர் வந்து மணக்குடவர் எப்படி பிரித்திருந்தாரோ அதே அமைப்புலதான் பிரிக்கிறாரு. காமத்துப்பால்ல மட்டும் பிரிக்கிறது வந்து வேறுபடுறாரு. அருமையிற் கூடல் அப்படின்ற தலைப்புல 109 இருந்து 111வது குறள் வரைக்கும், பிரிந்து கூடல் அப்படின்ற அதிகாரத்துல வந்து 112 முதல் 129, ஊடை கூடல் அப்படின்றதுல 130 இருந்து 133 அதிகாரங்களையும் வந்து இவர் வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் காளிங்கர். திருவள்ளுவர் மீது மிகுந்த பக்தி கொண்டதுனால திருவள்ளுவர் வந்து வள்ளுவ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காளிங்கர் வந்து பாராட்டியிருக்காரு. இவருடைய உரை வந்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இவர் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னும் இவருக்கு வந்து கவி பெருமாள் அப்படின்னு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளிங்கருக்கு வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துக்கு இறுதியிலையும் ஒரு அதிகாரம் முடியுது அப்படின்னா அந்த குறளோட இறுதியில அடுத்த அதிகாரத்துடைய தொடக்கத்தை வந்து காட்டி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காளிங்கருக்கு சொல்றாங்க. ஆசிரியர் மாணவர்கள் பாடம் எடுப்பது போல் ஏன், எனில், எதற்கு அப்படின்ற அந்த வினா கேட்டு பதில் கூறும் முறையில வந்து இவருடைய உரையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா தன்னுடைய உரைக்கு வந்து நாலடியார், புறநானூறு, சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம் இந்த நூல்ல இருந்தா மேற்கோள் வந்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அரிய சொற்களுக்கு மட்டும் அகராதி மாதிரி சொல் பொருள் விளக்கம் வந்து கொடுத்திருக்காரு காளிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காளிங்கரும் திருக்குறளை வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் 3ஆ பிரிச்சிருப்பாரு. திருக்குறள்ல அந்த அறத்துப்பாலே அதேதான் பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல்னு பிரிச்சிருப்பாரு. பொருட்பாலையும் அரசியல், அமைச்சியல்னு பரிமேலழகர் பிரிச்சார்ல அந்த அடிப்படையில வந்து பிரிச்சிருக்காரு. காமத்துப்பால்ல மட்டும் கூற்று அடிப்படையில வந்து காளிங்கர் வந்து பிரிச்சிருக்காரு. சரி, தலைமகன் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு 109வது குறள் இருந்து 115 வரைக்கும், தலைமகன் கூற்று அப்படின்னு 116 இருந்து 127 அதிகாரங்களுக்கும், இருபார் கூற்று அப்படின்னு சொல்லிட்டு 128 இருந்து 133 அதிகாரங்களுக்கு வரைக்கும் சொல்றாங்க. இது வரைக்கும் தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர்கள் முழுமையா கிடைக்கிறது இவங்களுக்கு வரைக்கும் தான். கீழே வந்து தருமர். இவர் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உரையாசிரியர்னு சொல்றாங்க. இவர் வந்து திருக்குறள், நாடியடியார் ரெண்டுத்துக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு. திருக்குறள்ல இருள் தேர் இரு வினையும் தேரா பொறி வாயில் 5
ஐந்து வித்தான் இந்த 2 குறட்களுக்கு மட்டும் தமிழ் மொழி அதாவது மாத இதழ்கள்ல வந்த பதிப்புல வந்து இந்த குறளுக்கு வந்து ஒரு உரை எழுதியிருக்காரு அப்படின்ற செய்தி வந்து கிடைக்குது. மத்த யாருக்கும் வந்து பெருசா தகவல்கள் வந்து கிடைக்கல. இப்ப இது மொத்தமானா முதல் 5 பேரும் வந்து திருக்குறளை வந்து அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3ஆக கூறியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில திருவள்ளுவரே வந்து இந்த அதிகார பிரிப்பு வந்து பண்ணியிருப்பாரு. அதனால பின்னாடி வந்து யாருமே அதை வந்து பிரிக்காம அதே முறையில எழுதியிருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதை மட்டும்தான் எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உள்ளவர் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்ல அவங்களுடைய கருத்தை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து பிரிச்சு ஒரு உரையாசிரியரும் வேறுபட்டு வந்து எழுதியிருக்காங்க. இது திருக்குறளுடைய பழைய உரையாசிரியர்கள். நன்றி.